வணக்கம் மக்களே. போன அத்தியாயத்தில் வீடு தன் ஹோட்டலுக்கு தான் சொந்தம் அப்படி ஆனாலுமே சுந்தரியால் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்க முடியல. ஏன்னா மனோகரன் தன்னை எப்படி நினைப்பானோ அப்படிங்கிற அவளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்தாள். அவனை பற்றி ரொம்ப நேரம் நினச்சிட்ருக்கவும் செஞ்சாள். அவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாள். முன்னாடி ஒரு முறை மனோகரன் இந்த வயசானவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டியிருப்பான். இப்போது அவங்கள பார்க்கணுன்னு அவளுக்கு ரொம்ப தோணுது. அதனால் அம்மா அப்பா கிட்ட நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலு சார் வீட்டுக்கு போகிறான். பாலு சார்னால் அந்த அமெரிக்காவில் பேரன் பேத்தியெல்லாம் எல்லாம் ஜெர்மனிலேயும் அமெரிக்காலையும் இருப்பாங்க. அவர் தனியாக தான் இருப்பார். இந்த மாதிரி அவரும் அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அந்த ஆங்கிலமே வேறம்மா, நான் அந்த காலத்து எம்ஏ, எனக்கே பாதி புரியாது தெரியுமா, அப்படி தடதடவென பேசுவார்கள் என்று பெருமைப்பட்டவர் கூடவே அதுங்க குரலை கேட்டே மாதக்கணக்காச்சுமா என்று பெருமூச்சும் விட்டார். அதாவது பணத்தை அனுப்புவதோடு பொறுப்பு தீர்ந்தது என்று அருமை மக்கள் டெலிஃபோனில் கூட பேசுவது இல்லை. உள்ளூர எழுந்த கோபம் பரிதாபத்தை காட்டிக்கொள்ளாமல் அவரோடு சேர்ந்து காஃபி குடித்து புதிதாக கொஞ்சம் காஃபி போட்டு ஃப்ளாஸ்கை நிரப்பி வைத்துவிட்டு அப்படியே வீட்டில் இருந்த கொஞ்ச நஞ்ச தூசியையும் தட்டி கொடுத்து விட்டு அவரை சந்தோஷப்படுத்தி விட்டு வந்தாள். ஏதோ தன்னால் ஆன உதவியை செய்கிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியை தர மனோகரனின் மனோபாவம் கூட நன்கு புரிந்துவிட்டதாக அவள் எண்ணினாள். அவளது பணிகளை அறியும் போது அவளது சந்தோஷப்படுவான் என்று அவள் எண்ணி பார்க்கும்போதே அவளுக்கு பூரிப்பாக இருந்தது. ஆனால் மனோகரன் அப்படி ஒன்றும் பூரிப்படையவில்லை என்பதே அவளுக்கு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அதற்கு மேலாக அவன் ஆத்திரப்பட்டது அநியாயமாக கூட தோன்றிற்று. அநியாயமோ நியாயமோ, அவள் மீது அவன் ஆத்திரப்பட்டது உண்மை. இல்லத்துக்கு சென்று அங்குள்ள பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்தது, அவனது பிரிவுக்குரிய பெரியவர்களை போய் பார்த்து உதவி செய்தது எல்லாமே விரைவிலேயே மனோகரன் காதுக்கு போகும் என்பது சுந்தரிக்கு நிச்சயம்தான். அவனுடைய அன்னை நிச்சயமாக சொல்லியிருப்பார். அதே போல பாலுசாரும் சரஸ்வதி அம்மாளும் கூட ஒரு சமயம் மறந்தாலும் இன்னொரு வேளையில் அவனிடம் சொல்லிவிடுவார்கள் என்று அவள் நிச்சயமாக நம்பினாள். மனோகரனை சந்தோஷப்படுத்தும் நோக்கத்தோடு அவள் செய்த இந்த செயல் எதையும் செய்ய தொடங்கவில்லைதான். செய்ததால் கிடைத்த நிம்மதியே பெரியதாக இருந்தது அவளுக்கு. ஆனால் அது பற்றி யோசிக்கையில் அவன் மகிழக்கூடும் என்று சுந்தரி பெரிதும் எதிர்பார்த்தாள். இவர்களோடு இன்னும் அதிகமாக செலவிட அவகாசம் இல்லையே என்று வருந்தியும் இருந்தாள். வருத்தத்தை குறைப்பது ஒரு வகை உதவிதான் அல்லவா? ஒரு நாள் சரஸ்வதி அம்மாளின் வீட்டுக்கு போய்விட்டு திரும்பும்போது திடுமென மனோகரன் எதிர்பட ஆனந்தமான அதிர்ச்சியை சமாளித்து கொண்டு புன்னகை செய்தாள். என்ன டாக்டர், இன்னைக்கு திடீர் வருகை? இந்த ஆண்டி வீட்டுக்கு நீங்கள் வழக்கமாக வருகிற நாள் இது இல்லையே என்றால் முகத்தில் முறுவலோடு. பதிலாக அவனது முகம் மலராததே அவளுக்கு வியப்புதான். அதை கணக்கிட்டுதான் தான் இல்லாத நேரம் பார்த்து இங்கே வந்துவிட்டு ஓடுகிறாயா என்று அவன் கடுமையாக வேறு கேட்கவும் எதிர்பாராத இந்த தாக்குதலில் அவள் திகைத்து பின் சுள்ளென்று பொங்கி ஆத்திரத்துடன் நிமிர்ந்தாள். இதென்ன, இவன் வைத்தியம் செய்தால் இவன் மட்டும்தான் இங்கே வரலாம் என்று எண்ணினானா? அல்லது இங்கே வருகிறவர்கள் இவனது அனுமதி கேட்டுதான் வர வேண்டுமா? இது திருமதி சரஸ்வதி சீனிவாசனின் வீடு. இங்கே நான் வருவதும் போவதும் அவர்களுக்கும் எனக்கும் இடைப்பட்ட விஷயம். இதற்கு நீங்கள் இங்கே இருக்கிற நேரம் இல்லாத நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என்று பதிலுக்கு சீற்றத்துடன் கூறினாள். அவனுக்கும் கோபம் ஒன்றும் குறைச்சலாக இல்லை. சட்டம் பேசுகிறாயா? ஆனால் நீ எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறாய் என்று எனக்கு தெரியாதா? உன் நெஞ்சை தொட்டு சொல்லு, உனக்கே இது நியாயமாக படுகிறதா என்று திருப்பி கேட்டான் மனோகரன். இதையெல்லாம் என்றால் சுந்தரி செய்து வருவனவற்றை அவன் அறிந்திருக்கிறான் என்றுதான் அர்த்தம். ஆனால் நியாயம் இல்லாததாக இதில் அவள் என்ன செய்துவிட்டாள்? அவன் சந்தோஷப்படுவான் என்று எண்ணினாள். ஆனால் அப்படி இல்லை. அப்படி என்ன உலகமாக அநியாயம் செய்துவிட்டேன் என்கிறீர்கள் என்று எரிச்சலோடு கேட்டாள் அவள். என்னவா? இவர்களுக்கு நடக்க இருந்த மிகப்பெரிய நன்மை கெட்டு போயிற்று. அப்படி கெட்டுப்போக காரணம் ஓரளவுக்கு நீயும் தான். உறுத்துகிற மனசாட்சியை இப்படி சின்ன சின்ன இறை போட்டு சமாதானப்படுத்தி கொள்கிறாய். அதானே இந்த முதியவர்களிடம் பிள்ளைகள் செய்யும் அதே வேலைதான். பாசத்துக்கு ஏங்குகிறவர்க்கு பணத்தை அனுப்பி குற்ற உணர்ச்சியை மழுங்கடுத்தி கொள்கிறார்கள். அந்த பாவத்தை தானே நீயும் இப்போது செய்கிறாய் என்று மனோகரன் கேட்கவும் சுந்தரி பெரிதும் அதிர்ந்து போனாள். கடவுளே, இப்படியெல்லாம் அவள் நினைக்க கூடவில்லை என்று தவிப்புடன் எண்ணும் போதே
தன் உள் மனதில் இப்படி ஒரு நோக்கம் இருந்திருக்குமோ என்று அவளுக்கே தோன்றிவிட்டது. மற்றபடி இந்த உதவிகளை செய்ய 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 சுமை குறையும், என் உறுத்தலும் நீங்கி ஆறுதலும் நிம்மதியும் கிடைப்பானேன். ஆனால் இவன் சொல்கிற மாதிரி அவள் திட்டம் போட்டு எதையும் செய்யவில்லை என்பது அவளுக்கு நிச்சயம். உண்மை அப்படி இருக்க எவ்வளவு கொடூரமாக குற்றம் சாடிவிட்டானே. ஒரு கணம் தன்னைத்தானே சந்தேகப்படுகிற அளவுக்கு அவளை கொண்டு போய் விட்டானே. அவளை இவ்வளவு மோசமாக நினைக்க அவன் பெரிய மகாத்மாவா என்ன? சுறுசுறுவென்று எழுந்த ஆத்திரத்துடன் யோசிக்கையில் செல்வநாயகி கூறியது அவளுக்கு கை கொடுத்தது. உன் கண்ணிலுள்ள உதிரத்தை எடுத்துவிட்டு அடுத்தவர் கண்ணிலுள்ள துரும்பைப் பார் என்று இயேசுநாதர் சொல்லி வைத்திருப்பது உங்களுக்காகத்தான் என்று நினைக்கிறேன். இல்லாதெல்லாம் என்னை பற்றி சொல்கிறீர்கள். நீங்கள் எப்படியாம்? அந்த வீடு இல்லை என்று ஆனதும் செல்வநாயகி ஆண்டியை போய் பார்ப்பதை கூட நிறுத்திவிட்டீர்கள் தானே. அப்புறம் நீங்கள் என்ன மகா உத்தமர் என்றாள் அவள் ஏளனமாக. விட்டால் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சை போட்டு விடுவாய் போல. ஆண்டியை பார்க்க நான் வரவில்லை என்றால் எனக்கு வேலை அதிகம் என்று அர்த்தம். அதையும் சொல்லியும் அனுப்பியிருந்தேன் என்று எரிச்சல் காட்டினான் அவன். ஆஹா, அச்சு பிசகாமல் அந்த நர்ஸு சொன்னார்களே, உங்களிடம் சம்பளம் வாங்கும் நர்ஸு, வேறு என்ன சொல்ல முடியும்? ஆத்திரத்துடன் அவளை முறைத்துவிட்டு, எதையும் முப்பரிமாணத்தில் கண்முன்னே காட்டாவிட்டால் உன்னால் நம்ப முடியாதே, வா என்னோடு வந்து நீயே பார் என்று அவளை கையை பிடித்து இழுத்து போய் சற்று தள்ளி நிறுத்தியிருந்த காரில் ஏற்றினான். தானும் ஏறிக்கொண்டு காரை வேகமாக ஓட்டத் தொடங்கினான். நேரெதிரே வெறிப்பிடித்தபடி மளிகை கடையில் எங்கள் வேனுடன் டிரைவர் எனக்காக காத்திருப்பார் என்றாள் சுந்தரி ஒருவித உணர்ச்சியும் காட்டாத குரலில். பையில் இருந்த செல்போனை இடக்கரத்தால் எடுத்து அவளிடம் நீட்டினான் அவன். அந்த கடை உனக்கு தெரியும் தானே? கடையை சொல்லி காரை ஓட்டி கூப்பிட்டு சாமானோடு வீட்டுக்கு போக சொல்லிவிடு. உன்னை நான் இந்திரபுரியில் இறக்கி விடுகிறேன். சுந்தரி மறுக்கவில்லை. அவளுக்கு அவனது வேலை என்னவென்று தெரிய வேண்டி இருந்தது. கூடவே அவனுக்கும் அதை புரிய வைக்க வேண்டியிருந்தது. திருச்சியின் எல்லை ஒட்டிய அந்த மருத்துவமனை இருந்தது. சாந்தி இலவச மருத்துவமனை என்ற பெயர் பலகை பெரிதாக தெரிந்தது. முன்பு பார்த்திருந்தால் ஒன்றும் தோன்றியிருக்காது. ஆனால் இப்போது தாயார் பெயரில் இவனே நடத்துகிறான் என்பது புரிந்தது. காரில் இருந்து இறங்கியதுமே மருத்துவமனையின் உள்ளேயும் ஒட்டியும் ஆட்களின் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. அவள் கேள்வியாய் நோக்க மருத்துவன் விளக்கம் சொன்னான். இங்கே இந்த பக்கம் இருக்கிற வசதியற்ற மக்களுக்காக அமைக்கப்பட்ட மருத்துவமனை இது. மருத்துவம் செய்வதற்காக மட்டுமல்லாமல் சுத்தம் சுகாதாரம் பற்றி கற்றுக் கொடுப்பதற்காகவும் இதை 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினேன். வாரத்துக்கு ஒரு நாள் முழு நேரம் இங்கேதான். மற்றபடி கவனித்து கொள்ள ஆட்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சுகாதாரம் கற்றுக் கொடுத்து விட்டோம் என்று தோன்றும். திடுமென குடும்பத்தில் ஏதாவது விழா வரும். அவ்வளவு நாள் படித்தது மறந்து போகும். இப்போதும் அப்படித்தான். குடும்ப விழா ஒன்றில் என்னத்தையோ செய்து குடித்துவிட்டு இழுத்து கொண்டார்கள். வாந்தி ஜுரம் மயக்கம் என்று பயந்து ஓடி வந்தார்கள். ஒரே கூட்டம். 2 வாரங்கள் கிட்டத்தட்ட முழு நேரம் கூடவே இருந்து கவனித்து உயிர் சேதமின்றி காப்பாற்றினோம். திருச்சி மருத்துவமனையில் இருந்து கூட முடிந்த அளவு டாக்டர்கள் மற்ற பணி செய்கிறவர்கள் எல்லோரும் இங்கே வந்திருந்து முழு மூச்சுடன் வேலை செய்ய வேண்டியிருந்தது. நீயானால் என்னை பொய்யன் என்கிறாய். வா, உள்ளே போய் பார்த்தால்தானே உனக்கு உண்மை புரியும். அதற்கு அவசியம் இருப்பதாக சுந்தரிக்கு தோன்றவில்லை. அவன் சொன்னதே போதுமானது. சொல்லப்போனால் அவளது குற்றச்சாட்டிற்கு காரணம் அவனை காணவே முடியாமல் போனதுதானோ என்று கூட அவளுக்கு தோன்றியது. வருத்தம் தெரிவித்த பிறகும் ஒதுங்கி போனானே என்ற வருத்தம். ஆனால் இதில் இதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் மனோகரனோடு நடந்தாள். ஆனால் அவள் உள்ளே ஏதோ குழப்பம் விடை தேடி தவித்தது. பெரும் பகுதி ஓலைக்குறையே என்றாலும் மருத்துவமனை பரவி விரிந்திருந்தது. நட்ட நடுவில் அவனது அலுவல் அறையில் அவன் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த முக்கிய குறிப்புகளை மனோகரன் வேகமாக பார்வையிட்ட போது சுந்தரி யோசித்தாள். இந்த அளவில் இலவசமாக நடத்த வேண்டும் என்றால் என்ன செலவாகும்? அதனால்தான் அவனது லட்சிய கனவை முழுவதுமாக சொந்த செலவில் செய்ய முடியவில்லையோ? செல்வநாயகியின் இடம் கிடைக்காமல் போனதில் அவனுக்கு வருத்தம் அவ்வளவுக்கு இருந்த போதும் அவளுக்கு புரிந்தது. ஆனால் மேலோட்டமாக பார்த்துவிட்ட மனோகரன் கிளம்பிய போது செல் அழைத்தது. அவன் தனிமை தேடுவது போல தோன்றவும் தானே சுற்றி பார்ப்பதாக கையசைத்துவிட்டு சுந்தரி கிளம்பினாள். இப்போதுமே 20 பேருக்கு மேல் படுக்கையில்
கிடக்க இருமடங்கு புதிய நாடா கட்டில்களை கழுவி சுத்தம் செய்து வெயிலில் காய வைத்து கொண்டிருந்தார்கள். இவை அனைத்தும் வெகு சமீபத்தில் நோயாளிகளுக்காக பயன்படுத்தப்பட்டவை என்பதன் அறிகுறி. அவசரத்துக்காக புதிதாக வாங்கி பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதேபோல நிறைய காலி சலைன் பாட்டில்களை மாட்டுவதற்கான புதிய தாங்கிகள், திடுமென மோசமான நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்ய நேர்ந்ததை எடுத்து சொல்லும் அடையாளங்கள். இவ்வளவு தூரம் உதவி செய்திருக்கிறானே, இத்தனை பேருக்கு உயிர் ஆபத்தான நிலையில் மனோகரன் பாரதி அவளது மனம் துடிக்கிறது. தெரிந்திருந்தால் மட்டுமல்ல, வந்து ஏதாவது அந்த முதியவர்களை பார்க்க சென்றதன் அடிப்படை காரணம் கூட இதுவாக இருக்கலாம். ஆம், இதுதான் அவனுக்கும் பாரம் குறைப்பது, கூடவே அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்பதும். அதற்கு முன்பே மனோகரன் வருத்தப்படுவான் என்றுதானே ஹோட்டலுக்கு அந்த வீடு கிடைத்த வெற்றியை கூட இவளால் ஏற்க முடியவில்லை. ஆனால் இவள் ஏன் மனோகரனுக்காக பல நாட்களாக அவளை புரட்டிய குழப்பம் அறிந்தது. சுந்தரி அதில் சாத்தியப்படுமா அல்லவா என்றெல்லாம் யோசிக்க தோன்றவில்லை. ஏதோ ஒரு ஆனந்த மயக்கத்தில் மிதந்தாள் அவள். என்னென்னவோ அன்று வரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போய்விட்ட மாதிரி மனம் லேசாகிவிட, உத்தியானவனத்தில் அளவும் ராஜகுமாரியைப் போல நடந்து கொண்டிருந்த சுந்தரியை அம்மா என்று வேதனை குரல் நனவுலகத்துக்கு கொண்டு வந்தது. அவசரமாக சற்று முற்றும் பார்க்கையில், இங்கேயம்மா என்று பிளைவுட் தடுப்பின் உட்புறமிருந்து ஒருவன் அழைத்தான். மற்ற 3 படுக்கைகள் காலியாக கிடக்க ஒன்றில் படித்திருந்த மத்திய வயதுக்காரன் அழைத்தான். உள்ளே சென்று, என்னப்பா வேண்டும்? நர்ஸை கூப்பிடவா என்று சுந்தரி பரிவுடன் வினவினாள். என்னத்துக்குமா அவங்களை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு? தாகமாக இருக்குது, ஒரு லோட்டா தண்ணி தாங்களேன் போதும் என்றான் அவன் தீனமாக. மனோகரனுடைய நோயாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டாமா? அரை ஓரமாக மேஜை மீது இருந்த மூடி போட்ட ஜக்கில் இருந்த தண்ணீரை கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த டம்ளரை ஊற்றி எடுத்து அவள் கொடுத்தாள். முதலில் டம்ளரை கீழே வை என்று அதட்டியவாறு மனோகரன் உள்ளே வந்தான். அவருக்கு தாகமென்றால் யாராவது நர்ஸை கூப்பிட வேண்டியதுதானே? என்ன கன்னியப்பன் என்று அதட்டலாக கேட்டபடியே படுக்கையின் ஓரமாக இருந்த மணியை மனோகரன் அழுத்த வெள்ளை சீருடை அணிந்து ஒரு இளைஞன் ஓடி வந்தான். கன்னியப்பனுக்கு தண்ணீர் வேண்டுமாம், கொடு என்று பணித்துவிட்டு ஒரு கையசைவால் சுந்தரியை அழைத்து கொண்டு கிளம்பினான். மனோகரனின் அதட்டல் சுந்தரிக்கு வருத்தமளித்தது. நியாயமாகவும் தெரியவில்லை. ஆனால் அவனிடம் பணிபுரிந்தோர் முன்னிலையில் அவனது தவறை சுட்டி காட்ட மனமின்றி பேசாமலே அவனோடு நடந்தாள்.